உயர்கல்வியோட நிலைமை இங்கே என்ன தெரியுமா? மாநில பல்கலைக்கழகங்கள், பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள் திவால். மாதந்தோறும் சம்பளத்துக்கு திருவோடு ஏந்திக்கிறார்கள். மதுரை காமராஜ் ஏற்கனவே முடிச்சிட்டானுங்க. 15 ரிட்டையர் ஆனவனுக்கு கிராஜுவிட்டி கொடுக்கலங்க. 10 வருஷத்துக்கு மேலே 10 வருஷங்க. தொண்ணூறு சதவீதம் விரிவுரையாளர்கள் டெம்பரரி ஸ்டாஃப். 90%. காலையில் கிளாஸ் எடுக்கிறாரு, மத்தியானம் ஜொமேட்டோவில் வண்டி ஓட்டுறாரு. சார் 2 கோடி அரிசி கார்டுக்கு 3000 ரூபாய் எவ்வளோ வருது? 6000 கோடி. 6000 கோடி. அந்த 6000 கோடி ஒன்று ஏது? கண்டெம்ப்டில் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி அப்பீர் ஆக சொல்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், ஏங்க எவ்வளோ விஷயம் நடக்குதுங்க. மீடியா கேடுகட்ட. பை தி பீப்புள் ஊடக நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். நம்மோடு இன்று மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ அண்மையில் பார்த்துருப்பீங்க, திங்கட்கிழமை அன்னைக்கு ஜாக்டோஜி அவருடைய போராட்டம் நடைபெற்றிருக்கிறது சென்னையில் சிவானந்தா சாலையில். அதே போல் தொகுப்பூதிய செவிலியர்களுடைய போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. இப்போ டிட்டோ ஜி அவங்களுடைய போராட்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க தள்ளி வச்சிருக்கிறாங்க. அடுத்து நாங்கள் பண்ண போகிறோம், முழு நேர வேலை நிறுத்தம் பண்ண போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ச்சியான போராட்டங்கள் இந்த அரசாங்கத்தை, அதுவும் இந்த ஆட்சி முடியக்கூடிய தருவாயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தொடர்ச்சியான இந்த ஆட்சி அமைந்தது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், சொன்னீங்களே செஞ்சீங்களா, வாக்குறுதி கொடுத்தீங்களே, இது ஏன் பண்ண மறுக்கிறீங்கிறது தான் கேள்வி. அரசு செவி மடுக்க மறுக்கிற மாதிரி தெரியுது. செவி மடுக்கலை, தெரியல, இல்லை தான் உண்மை. ஏன்னா இவங்க பிரச்சனை எல்லாமே இவங்க கொடுத்த வாக்குறுதிகள்லேருந்து வருது. தேனும் பாலும் ஓடும்னு சொல்லிட்டு அதை நிறைவேற்றுவேன் இதை நிறைவேற்றுவேன் அரசு ஊழியர்களுக்கு வாக்குறுதிகளை அள்ளி விட்டுட்டு இன்றைக்கி நிறைவேற்ற முடியாமல் நிற்கிறாங்க. ஏன்னா வாக்குறுதி கொடுத்துருக்கும் போது யோசிச்சிருக்கணும். இது என்ன ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம்னா, ஒரு புதிய கட்சி, உதாரணத்துக்கு தாவேகா, இந்த மாதிரி வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அதிகாரத்துக்கு அவங்க திண்டாடுறாங்க. நிதிச்சுமை காரணமாக, பணம் இல்லை, கஜானா காலி அப்படின்னா அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அவர்கள் அனுபவமற்றவர்கள், ஏதோ ஜெயிக்கணுன்ற ஆர்வத்தில் அவர்கள் அப்படிப்பட்ட வாக்குறுதிகளை அள்ளி வீசினார்கள். இது 75 ஆண்டு கால கட்சி. கடந்த 5-6 தசாப்தங்களாக ஆண்டுக்கு 2 முறையோ அல்லது 3 முறையோ ஆட்சியில் இருக்கிற கட்சி. மாநிலத்தில் மட்டுமல்ல, மத்தியில் 15 ஆண்டுகளுக்கு மேல் அதிகாரத்தில் இருந்த கட்சி. அதிகாரத்தில் இருந்தாலும் எல்லாட்டையும் தமிழ்நாட்டோட நிதி நிலைமை என்னவென்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிக நன்றாகவே தெரியும். அந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய குழு தலைவராக இருந்தவர் நம்முடைய டிஆர் பாலு அவர்கள். 84-85 வயதாகிறது. மத்திய மந்திரியாக 10-12 ஆண்டுகளுக்கு மேல் இருந்தவர். ஸ்டில் இஸ் an MP. ஆமாம், இன்றமும் அவர் ஒரு எம்பி. அந்த குழுவில் இருந்தவங்களில் முக்கியமானவர்கள் நம்முடைய கனிமொழி, நம்முடைய பிடிஆர் போன்றவர்கள். ஆனால் பிடிஆர் மாதிரியான அறிவுஜீவிகள், பொருளாதாரம் மற்றும் அரசியல் அறிந்தவர்கள் இந்த மாதிரி நம்ம வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறோமே, இது நடைமுறைக்கு ஒத்து வராது, இது மக்களை ஏமாத்துகிற மோசடி இல்லையான்னு பிடிஆரோட மனசாட்சி அவரை கேள்வி கேட்டிருக்க வேணாம். அந்த அறிக்கை குழுவோட தலைவராக இருந்த பிடிஆர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று அந்த அறிக்கையில் அவங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க. அந்த குழுவோட முக்கிய உறுப்பினராக இருந்தவர் பிடிஆர். 21ஆம் ஆண்டு மே மாதம் அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு ஆகஸ்ட் மாதம் சட்டமன்றத்தில் ஒரு கேள்வி பதில் அளிக்கும் பொழுது பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு இனி வாய்ப்பே இல்லை என்று கையை விரிக்கிறார். இது எவ்வளோ பெரிய மோசடி! இன்றைக்கு பாரதி பிறந்த நாள். பாரதி சொல்லுவான், படித்தவன் பாவன் செய்தால் போவான் போவான் ஐயோ என்று போவான். அந்த வரிகள் தான் எனக்கு ஞாபகம் வருது. திமுகவோட தேர்தல் வாக்குறுதிகளை பார்க்கும்போது பாரதியோட கவிதை வரிகள் தான் எனக்கு ஞாபகம் வரும் அடிக்கடி. படித்தவன் பாவம் செய்தால், படித்தவன் சூது செய்தால் போவான் போவான் ஐயோ என்று. படித்தவன் பாவம் செய்தால், படித்தவன் சூது செய்தால் போவான் போவான் ஐயோ என்று போவான். திமுக பார்த்து அதை தான் பாரதியோட கவிதை வரிகளை தான் சொல்ல தோணுது. சொல்லி வச்சு கழுத்தறுத்தது. கல்வி கடன் ரத்து கிடையாது. வந்தோன்னா இத்தனை லட்சம் அரசு ஊழியர்களை நியமிப்போம் கிடையாது. நாங்கள் வந்தோன்னா பழைய ஓய்வூதிய திட்டம் கையை விரிச்சாச்சு, குழு போட்டாச்சு. கிணத்துல கல்லை போடுறதும் ஒன்று தான், குழு போடுறதும் ஒன்று தான். அடிக்கிக்கிட்டே போகலாம். அதாவது இது எல்லாமே தெரியாமல் கொடுத்துட்டாங்க, நிர்வாகத்தை பற்றிய புரிதல் இல்லாமல் கொடுத்துட்டாங்கன்னா மன்னிக்கலாம். ஆண்ட கட்சி தமிழகத்தை பெரிய அளவில். அரசியல் நிர்வாகம் என்பது மிக நன்றாக அவர்களுக்கு தெரியும். மாநில நிதி நிலைமை எவ்வளவு மோசம் என்பது தெரிந்தும் இப்படிப்பட்ட வாக்குறுதிகளை கொடுப்பது என்பது
மக்களை நம்ப வைத்து கழுத்தறுப்பது, முதுகில் குத்திருக்காங்க. பட் ஒரு கொஷின் இருக்கு, எல்லா அரசாங்கங்களும் சொன்ன வாக்குறுதிகளை முழுமை நிறைவேற்றிருக்கிறாங்களா? அங்கங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க தானே சார் செய்யும். இல்லைங்க, இது வந்து ரொம்ப வசதியான ஒரு வாதம். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த கட்சியும் முழுவதும் வாக்குறுதிகள் நிறைவேற்றல. ஆனால் சில கோர் இஷ்யூஸில் வந்து வாக்குறுதியை கொடுத்தா அதை நிறைவேற்றிருக்காங்க, நிறைவேற்றணும். ஓகே, அதை நிறைவேற்றாமல் இருக்க முடியாது. பழைய ஓய்வூதிய திட்டன்றது கோர் இஷ்யூ. ஓகே, உனக்கு நல்லா தெரியும் அதை நிறைவேற்ற முடியாதுன்னு. தெரிஞ்சே மந்திரி பேசுகிறாரு, குழுவில் இருந்த மந்திரி பேசுகிறாரு, 4 மாதம் பொறுத்து முடியாது, பச்சையாக சொல்ல கையை விரிச்சாரு. இந்த கேடுகட்ட மீடியா இதை வச்சு இன்ன வரைக்கும் கேள்வி கேட்க மறுக்குது தமிழ்நாட்டில். மோடி கோதி மீடியானா இதுவும் கோதி மீடியா தான். கோதின்னா மோடி கோடின்னு எதுக்கு போனல, கோதின்னா மடியில் உட்காந்துருக்க முடியும், ஆட்சியாளர்களோட மடியில் தவழும் மீடியாக்கள். எவ்வளோ பெரிய மோசடி நம்ம வச்சு கழுத்தறுக்கிறதுக்கு இதுதான் கிளாசிக் எக்ஸாம்பிள். இன்றைக்கி கொடுத்த வாக்குறுதிகளை உங்களால் நிறைவேற்ற முடியல. உங்களுக்கு நல்லா தெரியும் பணம் இல்லைன்னு. இந்த வாக்குறுதியை நான் சொல்கிறேன், புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவன் கொடுத்தானா பிரச்சனையே இல்லை, அவனுக்கு தெரியாதுங்க ஏதோ பண்ணிட்டாங்கலாம். 75 வருஷம் பவள விழா காணும் கட்சி, பவள விழா காணும் கட்சி 27 வருஷமாக நம்ம பதவியில் இருக்கீங்க. 6 தசாப்தங்களாக 60s இருந்தீங்க, 70s இருந்தீங்க, 80s இருந்தீங்க, 90s இருந்தீங்க, புத்தாயிரமாவது ஆண்டில் இருந்தீங்க, இன்னமும் இருக்கீங்க. ஸ்டாகர்டாக இருக்கீங்க. நான் வந்து தொடர்ச்சியாக இருந்தால் கூட அனுபவம் இல்லாமல் போய்டும் சொல்லலாம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்திருக்கீங்க. மத்தியில் 15 வருஷம் இருந்திருக்கீங்க. நிர்வாகம்னா என்னன்றது தமிழ்நாட்டில் மிக நன்கு அறிந்த கட்சி திமுக. அண்ணா திமுக கூட கிடையாது. நிர்வாகத்தின் அத்தனை நெளிவு சுழிவுகளையும் மாநிலத்தின் நிதிநிலை குறித்த துல்லியமான புரிதலும் கொண்ட நம்பர் 1 கட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லாட்டியும் திராவிட முன்னேற்ற டிஎம்கே தான். அப்போ இவ்வளோ வாக்குறுதியை குத்தி ஏமாத்திருக்கீங்க, இந்த பாவத்துக்குலாம் என்ன தண்டனை? பட் நீங்கள் பிரச்சனையை, கோர் இஷ்யூவை கரெக்டாக சொல்கிறீங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான செக்டார் ரோல், நம்ம வந்து இக்னோர் பண்ண முடியாதுன்னு. பட் வாட் இஸ் த ரீசன் எனக்கு தெரியணும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இலவசங்களை இவங்க அள்ளி வீசியிருந்தது தான் ஒரு முக்கியமான ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. நம்ம அதை ஒரு பெரிய ரீசன் எடுத்துக்க முடியுமா சார்? இதில் சார், இலவசங்கள் இந்தியா பூரா இருக்க சிக்கல் சார். ஆமாம், இவங்களும் அந்த சிக்கலில் போய் மாட்டியிருக்காங்க. 1,70,000 கோடி இந்தியா முழுதும் கிட்டத்தட்ட 12-14 மாநிலங்கள் இலவசங்களை அள்ளி வீசிக்கிட்டு இருக்கு. 2 விதமான இலவசங்கள் இருக்குது. ஒன்று சோஷியல் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் சொல்லக்கூடிய மதிய உணவு திட்டங்கள், காலை சிற்றுண்டி, அதெல்லாம் வந்து இடைநிற்றலை நிறுத்துது. அதன் மூலமாக படிக்கிறாங்க, கிராஜுவேட் ஆகிறோம், சமூகத்துக்கு திரும்ப வருது இல்லையா? உண்மை. இது வேணும். இப்போ பெண் குழந்தைகளுக்கு இலவச சைக்கிளாக, அது இடைநிற்றலை நிறுத்து. 10ஆம் கிளாஸ் படித்த குழந்தைக்கு சைக்கிள் கொடுக்குறதால அவள் 12 வரைக்கும் படிக்கிறா. கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட 10 வருஷம் பொறுத்து புள்ள பெற்று அவள் வந்து படித்து பெரிய அதிகாரியாக ஜட்ஜாக கூட வராங்க. அது தேவை. காப்பீட்டு திட்டங்கள், சுகாதாரத்தை, கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் செலவு பண்ணுறது இலவசம் இல்லை, அது இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு. நீ 1000 ரூபாய் கொடுக்குறியா, அது எதில் வரும்? என்னால் புரிஞ்சுக்க முடியாத ஒரு இலவசம் அது. இல்லை, அதனால் அதை போன்ற விவகாரங்களால் தான் இங்கே காசு இல்லாமல் போகுதுன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் ஒரு முக்கிய காரணங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கிட்டத்தட்ட 1 கோடி பெண்களுக்கு மாதம் 1,25,00,000 பெண்கள், 1 கோடின்னு வச்சுக்கோங்க, ரஃப்லி 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. 1000 கோடி 12,000 கோடி வருஷத்துக்கு, 5 வருஷத்துக்கு 60,000 கோடி. நீங்கள் ஆட்சிக்கு வந்து 27ஆவது மாதம் தான் கொடுக்க ஆரம்பிச்சிங்க. கிட்டத்தட்ட 27,000 30,000 ரஃப்லி 30,000 கோடி போகுது. அந்த 30,000 கோடி அது எந்த விதத்தில் ப்ரொடக்டிவிட்டி, அதை சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ஒரு நல்ல வார்த்தையை சொன்னீங்க, கல்வியும் சுகாதாரத்துக்கும் பண்ணால் முதலீடுன்னு. ஆனால் அந்த கல்வியில் இருக்கக்கூடிய ஜாக்டோ ஜியோ ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுறான், அந்த சுகாதாரத்தில் இருக்கக்கூடிய தொகுப்பூதி செல்லுகள் போராட்டம் பண்ணுறான். எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுதாங்க, இது வந்து உயர்கல்வியில் தமிழ்நாடு முதல் மாநிலம்னு நம்முடைய முதலமைச்சர் பெருமையாக சொல்கிறார். கேட்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. உயர்கல்வியோட நிலைமை இங்கே என்ன தெரியுமா? மாநில பல்கலைக்கழகங்கள், பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள் திவால். பெரும்பாலான பல்கலைக்கழகம், நான் சொல்கிறது ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸில் பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள் மாதந்தோறும் சம்பளத்துக்கு திருவடி ஏந்திக்கிறார்கள். மதுரை காமராஜ் ஏற்கனவே முடிச்சிட்டானுங்க. நான் சொல்கிறது பொய்னா, மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள்கிட்ட, ஓய்வு பெற்ற பணியாளர்கள் அல்லது பணியில் இருக்கக்கூடியவங்க, தைரியமாக பேசுகிறவங்க சில பேர் இருப்பாங்க, ஆன் ரெக்கார்டு பேசுவாங்க. அவங்கள போய் நீங்கள் பேட்டி எடுங்க. நீங்கள் செய்யணும் அருள், இதை பேட்டி எடுங்க. அவன் உண்மையை சொல்லுவான், தைரியமாக பேசுவான். பணியில் இருக்கவங்க பேசுவோம், அப்படி இல்லைன்னா ஓய்வு பெற்றவங்க பேசுவாங்க. சென்னை பல்கலைக்கழகம் தமிழ்நாடு இல்லை, இந்தியாவோட அடையாளங்களில் ஒன்று மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. வெள்ளக்காரங்காலத்தில் வந்து த ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி. இன்றைக்கி என்ன நிலமாங்க, 2015லேருந்து 25 வரைக்கும்
ஓய்வு பெற்றவங்களுக்கு பணிப்பலன்களை கொடுக்க முடியல. ஏங்க 15ல் ரிட்டையர் ஆனவனுக்கு கிராஜுவிட்டி கொடுக்கலங்க. பா 10 வருஷத்துக்கு மேலே 10 வருஷங்க. இதெல்லாம் தானே உன் பிரச்சனை. ஓகே. எவன் கூட போவான்றத பிரச்சனை. எந்த கட்சியிலேருந்து எவன் கூட போனால் விஜய் யாரோட போவார், சீமான் எங்கே போவார், ஓபிஎஸ் எங்கே போவார், டிடிவி உள்ளே வருவாரா வெளியில் போவாரா, இதுவாயா பிரச்சனை? எப்படி புத்தி மழுங்கி இருக்கு மீடியாவாலன்னு பாருங்க. என்ன ஆச்சு? கோர்ட்டுக்கு போகிறாங்க. 90 கோடி என்னமோ சொல்லவா நீ கொடுன்றாங்க. 90 கோடி பணத்தை கொடுன்னு கோர்ட் ஆர்டர் போடுது. நிதித்துறை செயலாளர் என்ன பண்ணார், 20 கோடி என்னமோ தான் ரிலீஸ் பண்ணாங்க. மீதி பணத்தை என்ன பண்ணுறாங்க, 300 கோடிக்கு வந்து ஒரு ஃபண்டு இருக்குது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில், ஒரு கார்பஸ் ஃபண்டு இருக்குது. அதில் வர வட்டியை எடுத்து தான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட ரிட்டையர்டு எம்ப்ளாயீஸ்க்கு பென்ஷன் கொடுக்குறாங்க. ஓகே. இப்போ அந்த எஃப்டியை உடைக்கிறான். எஃப்டியை உடைக்கும் போது அனுபவம் வாய்ந்த விவரம் அறிந்த பல்கலைக்கழக பேராசிரியர்கள் பணியில் இருக்கக்கூடியவங்க வயிற்றில் வாயில் அடிச்சுக்கிறாங்க. ஏன்னா உன்னோட கடைசி லைஃப் லைனே அதுதான். அதிலே கை வைக்கிற, அதிலே நீ கை வைக்கிற. இப்போ இதுக்கு நடுப்புற என்னாச்சு, மெட்ராஸ் ஹைகோர்ட் அந்த 90 கோடியை ஒரு எக்ஸ் அமௌண்ட்டை கொடுக்க சொன்னதை மொத்தமாக ஃபைனான்ஸ் செக்ரட்டரி கொடுக்கல. கண்டெம்ப்டில் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி அப்பீர் ஆக சொல்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம். ஏங்க எவ்வளோ விஷயம் நடக்குதுங்க மீடியா, கேடுகட்ட தமிழ்நாட்டு மீடியா. ஓகே. இதெல்லாம் தானே அருள் லைஃப் அண்ட் டெத் இஷ்யூ. உண்மை சார். விஜய் எங்கே போனார், 12 நிமிஷம் பேசினாரா, அந்த எஸ்பி புஷி ஆனதுக்கிட்ட மைக்கை எப்படி பிடுங்கினாங்க, ஐஆர்எஸ் நம்ம அருண்ராஜ் எப்படி அந்த அம்மாவை சமாதானப்படுத்தினார், பொட்டி மேலே ஏறினானா, பஸ்ஸு மேலே ஏறினானா, இது மேலே அது பேர் என்ன ஜென்ரேட்டர் மேலே ஏறினானா, 84 கண்டிஷன் விஜய் மாநாட்டுக்கு கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு. இது ரொம்ப முக்கியம் இல்லை. திவால், பெரும்பாலான துறைகள் திவால், கஜானா காலி. எழுதி வச்சுக்கோங்க, 26ல் யார் ஆட்சிக்கு வந்தாலும் நமக்கு தெரியாது, ஸ்டாலினா எடப்பாடியா விஜயா யாருன்னு தெரியாது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் முதல் பட்ஜெட்டு கொடூரமான பட்ஜெட்டாக இருக்கும். தாறுமாறாக எல்லா வேலையும் ஏற்ற போகிறான். ஓகே. பணம் இல்லை. வருஷா வருஷம் 6% மின் கட்டணத்தை உயர்த்தணுன்றது மின்வாரிய ஒழுங்குமுறை ஆணையத்தோட உத்தரவு. 24 எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அது செஞ்சுட்டாங்க ஜூலையில். இந்த வருஷம் ஏற்றலை, வீடுகளுக்கு ஏற்றலை. உங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு நம்ம பயன்படுத்துகிற மின்சாரத்துக்கு ஏற்றலை. தொழிற்கூடங்களுக்கு ஷாப்ஸுக்கு ஏற்றிட்டாங்க. அடுத்த வருஷம் என்ன பண்ணுவாங்க, டபுளாக ஏற்றுவோம். ஓகே. அப்போ பொருட்கள் விலை ஏறுமே, எல்லாம் ஏறும். உயர்கல்வியில் தமிழ்நாடு முதல் மாநிலம்னு நம்ம பெருமைப்பட்டுக்கிறோம். முதலமைச்சர் சொல்கிறாரு. அந்த பல்கலைக்கழகங்களில் எத்தனை ஆசிரியர் பணியிடங்கள், கிட்டத்தட்ட 70% ஆசிரியர் பணியிடங்கள் தனியாரால் நிரப்பப்படுது. பிஹெச்டி ஃபிசிக்ஸில் முடித்தவன் 25,000 சம்பளத்தில் இருக்கான். 20,000 25,000 சம்பளம். பிஹெச்டி இன் ஃபிசிக்ஸ். மினிமம் சேலரி யூஜிசி கைட்லைன்ஸ் படி 50,000 கொடுக்கணும். அவங்க ஹைகோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்குறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க, பணம் இல்லை. இப்போ ஓய்வு பெற நிலையில் இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டியில் 2003க்கு முன்னால் சேர்ந்த ஒரு தூய்மை பணியாளரோட சம்பளம் 22,000. 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு தூய்மை பணியாளர் சம்பளம், நம்முடைய கழிப்பறைகளை சுத்தம் செய்யக்கூடியவர்களோட, அது உன்னதமான பணி என்னை பொறுத்த வரைக்கும். அவங்க ஒரு நாள் வேலை செஞ்சால் நம்ம பழப்பு நாரிடும். சென்னையே நாரிடும் சார். அவங்க இல்லைன்னா வீடுகள் நாரும், எல்லாம் நாரும். அவங்க சம்பளமும் 22,000, பிஹெச்டி முடிச்ச சம்பளமும் 22,000. உங்கள் உயர்கல்வியோட நிலை இதுதான். 180 அரசு கலைக்கல்லூரிகள் தமிழகம் முழுவதும், ஆண்களும் பெண்களும் படிக்கக்கூடிய 180 அரசு கலைக்கல்லூரிகள், பிஏ பிஎஸ்சி பிகாம். 90% டெம்பரரி ஸ்டாஃப். ஓகே. கவர்மெண்ட்டோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது சார். 90% விரிவுரையாளர்கள் டெம்பரரி ஸ்டாஃப். 90%. 10% தான் பர்மனன்ட் ஸ்டாஃப். அப்போ அதோட தரம் என்ன? காலையில் அவன் கிளாஸ் எடுக்கிறான். நான் கடலூரில் ஒரு நண்பர்கிட்ட பேசினேன். எம்எஸ்சி ஃபிசிக்ஸு, எம்ஃபில் ஃபிசிக்ஸு, பிஹெச்டி பண்ணிகிட்ருக்காரு. காலையில் கிளாஸ் எடுக்கிறாரு, மத்தியானம் ஜொமேட்டோவில் வண்டி ஓட்டுறாரு சார். இன்னொருத்தர் எம்எஸ்சி எம்ஃபில் முடிச்சுட்டு காலையில் பெட்ரோல் பங்க்கில் வேலை, மத்தியானம் கிளாஸ் எடுக்கிறாரு. இது உங்கள் உயர்கல்வியோட நிலை. இது உள்ள புழுவாக இருக்குது, வெளியில் பட்டு மெத்தையாக இருக்கே சார். அவ்வளோதான் சார். சார் நான் சொல்கிறதெல்லாம் ஃபேக்சுவலி கரெக்டு சார். வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சார். நான் சொல்கிறது அத்தனை உண்மை சார். நீங்கள் போங்க, ஆசிரியர் சங்கங்களை போய் பேசுங்க.
யார் பல்கலைக்கழகம் மற்றும் அரசு கல்லூரிகளில் ஆசிரியர்கள் இருக்காங்கல்ல, ஆமாம், இது எல்லாமே பொதுவெளியில் இருக்குது. இது எதுவுமே வந்து நான் அப்படியே வந்து மோப்பம் பிடிச்சி இன்வெஸ்டிகேட்டிவ் ஜெர்னலிசம் கிடையாது. பேப்பரில் வெளியில இருக்கு. நான் பேப்பரில் வரதை படிக்கிறேன், அவங்க கிட்ட ஃபோனில் பேசுகிறேன், அவங்க கதறாங்க. இல்லைன்னு எவனே மறுக்க சொல்லுங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கதை என்ன இன்னைக்கு? 10 வருஷமாக உன்னால் பலனை கொடுக்க முடியலன்னா உயர்கல்வியில் தமிழ்நாட்டில் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? சரி, தனியாரோட என்ரோல்மெண்ட் ரேஷியோவும் தனியாரோட சாதனையும் உன் சாதனையா, எஸ்ஆர்எம்மோட சாதனையா, விஐடியோட சாதனையா, தமிழக அரசோட சாதனையாக நீங்கள் சொல்லிக்கிறீங்கன்னா அதை விட ஒரு வார்த்தைகள் இல்லை. அது உங்கள் சாதனை இல்லை. அவன் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறான், அவன் கொண்டு வரான், கொள்ளை அடித்தா கூட எப்படியோ செய்கிறான், திரும்பவும் பணம் வருது, சமூகத்துக்கு வருது. நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது இல்லையா? உங்கள் சாதனை என்ன? இல்லை, கல்வி சுகாதாரம் முக்கியமான துறைகள் நீங்கள் தான் சொல்கிறீங்க. அதுதான் ஒரு சமூகத்தின் அடிப்படை முதுகெலும்பாகவும் இருக்கிறது. அந்த துறையை சேர்ந்த தொழிலாளிகள், ஊழியர்கள் போராட்டம் பண்ணுறாங்கன்னா அரசு ஏன் அதை கண்டுக்காமல் அட்ரஸ் பண்ணாமல் எப்படி இருக்கிறாங்க? இதே இவர் தானே எதிர்கட்சியாக இருக்கும்போது அட்ரஸ் பண்ணாரு, பேசினாரு, நான் வந்தால் செய்கிறேன்னு சொன்னார். அதை தான் அவங்க கேட்குறாங்க. நல்ல கேள்வி. நீங்கள் கேட்க வேண்டியது அங்கே முதலமைச்சரை கேட்கணும், ஆட்சியாளர்களை கேட்கணும். என்ன ஏன் கேட்குறீங்க? ஏங்க தேடி போய் இவர் வந்து பெட்டில் படுத்துட்டு இருக்காங்கங்க, ஆக்சிஜன் இது ஏற்றுறான், செலைன் வாட்டர் ஏற்றுறான், உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்கவங்களுக்கு போகிறாரு நம்முடைய முதலமைச்சர்ன்ற எதிர்க்கட்சி தலைவர். அவங்க கூட போய் உட்காந்து பேசுகிறாரு, நீங்கள் உங்கள் உயிர் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், நீங்கள் போராட்டத்தை கைவிடுங்க, நம்ம கழக ஆட்சி வந்தோன்னா உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து விடுன்றாரு. இன்றைக்கி என்ன நிலைமை? இன்றைக்கி சந்திக்க கூட மறுக்கிறார். மந்திரி சந்திக்க மறுக்கிறார், முதலமைச்சர் சந்திக்க மறுக்கிறார். நான் இதை கூட இன்னொன்று சொல்கிறேங்க, நான் திமுக நண்பர்கள் இதை புரிஞ்சுக்கணும். நம்ம ஏதோ எதிர்க்கிறதுக்காக எதிர்க்கிறோம் அப்படிலாம் இல்லை. நமக்கு ஏன்னா 10 வருஷம் அதிகாரத்தில் இல்லாதப்ப திமுகவை மிக கடுமையாக ஆதரித்த பத்திரிகையாளர்களை நானும் ஒருவன். அதற்காக எனக்கு சூட்டப்பட்ட பட்டப்பேர்கள் என்னவென்பதெல்லாம் எல்லோருக்கும் தெரியும். நான் இதை எப்படி இன்னமும் பார்க்குறேன்னா, பொலிட்டிக்கல் கிளாஸ், திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், விஜய் கட்சியில் யாருக்காவது புத்தி இருந்ததுன்னா அவங்க எல்லோரும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இது ஓவரால் ப்ராப்ளம், தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த பிரச்சனை. இது திமுக தலையில் மட்டும் நான் கட்ட விரும்பலை, நான் அதை ஒத்துக்கிறேன். அதான் நம்ம கேட்குறோம். நீ அதிகாரத்தில் இருக்கிறதால உன்னை கேட்குறான். அதனால தான் நான் சொல்கிறேன், 26 தேர்தல் ஏப்ரல் மேலே முடிஞ்சிடும். ஜூன் மாதம் மே மாதம் புது கவர்மெண்ட் நமக்கு வந்துடும். ஜூன் மாதம் ஃபஸ்ட்டு பட்ஜெட் போடுவாங்க, ஜூனில் அல்லது ஜூலையில் போடுவாங்க. கொடூரமான பட்ஜெட்டாக இருக்கும். இல்லை கஜானா இல்லை. இப்போ பொங்கலுக்கு வந்து 5000 ரூபாய் கொடுக்க சொல்லி மந்திரிங்க வந்து அதிகாரிகளை அழுத்தம் கொடுக்குறாங்க. தினமலரில் பெரிய ரைட்டப் வந்துடுது, அது உண்மை. போன பொங்கலுக்கு கொடுக்கல, இந்த பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுங்கன்றாங்க அதிகாரிங்க. அந்த வடிவேல் காமெடியில் வரும்ல, பேண்ட்டில் கையை விட்டு அப்படி எடுத்து, எதுவுமே இல்லை இல்லை சரி 3000 கொடுன்றான். ஏதாவது கொடுக்காமல் விட மாட்டாங்க இந்த அமைச்சர்களும் அரசியல்வாதிகள். அதிகாரிகளை பாடாப்படுத்தி பொண்ணை வைக்கிற இடத்துல டைலூட் பண்ணணும் இல்லையா? அதான் சார், பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைக்கணுன்ற மாதிரி 5000 முடியலன்னா 3000 கொடுங்கன்னுவாங்க. அவன் என்ன பண்ணுவான்? கடன் தான் வாங்குவான். அந்த கடன் உன் தலையில் தான் வந்து வரப்போகுது. 2 கோடி அரிசி கார்டுக்கு கொடுக்க போகிறாங்க. 3000 5000 கேள்வி. 2 கோடி அரிசி கார்டுக்கு 3000 ரூபாய் எவ்வளோ வருது? 6000 கோடி. 6000 கோடி. அந்த 6000 கோடி உனக்கு ஏது? எங்கேருந்து வரும் உனக்கு? திவாலு, லிட்ரலி திவாலுங்க. காலி கஜானா காலி. பர்சனலாக போய் அதிகாரிகள்கிட்ட உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் சோர்ஸஸ் இருந்ததுன்னா அதிகாரிகள்கிட்ட பேசுங்க. இல்லை ரிட்டையர்டு அதிகாரிங்க கொஞ்சம் மனம் திறப்பாங்க, அவங்கள பேசுங்க. ஊழியர் சங்கங்களை போய் பாருங்கள் அருள், அவன் உண்மை சொல்லுவான். உண்மை உண்மை உங்களுக்கே தெரியும். நான் சொல்கிறது ஒன்று கூட ஃபேக்சுவலி தப்பு கிடையாதுங்க. நான் அவதூறு பரப்பில், நான் சொல்கிறது எல்லாம் பொது வழியில் இருக்க விஷயம். மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி முடிச்சிட்டானுங்க ஏற்கனவே, பில்டிங் தான் இருக்குது அங்கே. உள்ள விட்டா அதே 4 வீல் வச்சு தள்ளின்னு போடுவானுங்க. எஸ், அரசியல்வாதிகள். கரெக்ட், புரிஞ்சுக்கிறேன். அந்த நிலைமை தான் இன்றைக்கி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. கண்ணில் ரத்த கண்ணீர் வரும் உங்களுக்கு. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நிலைமையை பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட இடம் அது. அந்த ஆர்கிடெக்சர் வந்து அதோட மேதமையை சொல்லும். உண்மை உண்மை உண்மை. இன்றைக்கி அது என்ன நிலைமைங்க? 90% பர்மனன்ட், 70% என்னமோ, 70லேருந்து 80% வந்து டெம்பரரி ஸ்டாஃப். நியூ ரெக்ரூட்ஸே கிடையாது. நீ போடுற டெம்பரரி ஸ்டாஃபுக்கு 50000 ரூபாய். ஏன்னா இது நாடு பூரா இருக்க பிரச்சனை, நான் அதை ஒத்துக்கிறேன். அதனால தான் யூஜிசி என்ன பண்ணுறான், ஒரு மினிமம் சேலரியை ஃபிக்ஸ் பண்ணுறான். சரி, யூஜிசி சேலரி படி போனால் அவனுக்கு மினிமம் வந்து 60லேருந்து 70000 ரூபாய் வரும். ஆமாம்.
ப்ளஸ் வந்து அவனுக்கு வந்து பிஎஃப் பிடிக்கணும், கிராஜுவிட்டி பிடிக்கணும். அஃப்கோர்ஸ் 2003க்கு பிறகுன்றதுனால பென்ஷன் கிடையாது. ஆமாம். ஒரு என்ட்ரி லெவல் சேலரின்றது அவனுக்கு வந்து இன்றைக்கி வந்து 60,000க்கு மேலே. யாருக்கு? யூஜிசி ஸ்கேலில் ஒரு எம்ஏ எம்ஃபில் முடிச்சுட்டு அல்லது நெட்டு கிளியர் பண்ணிட்டு போகிறான். நெட்டோ செட்டோ சொல்கிறாங்கல்ல, அதுக்கு நீ 20,000 25,000 கொடுக்கும்போது அவன் கோர்ட்டுக்கு போகும்போது 50,000 ரூபாய் கொடு. யூஜிசி ஸ்கேலு மினிமம் சேலரி 50,000 டெம்பரவரிக்கு. நீ 20,000 கொடுக்குற, காசு காத்த தோசை தானே. அவன் காலையில் கிளாஸ் எடுத்துகிட்டு மத்தியானம் வந்து ஜொமேட்டோவில் வண்டி ஓட்டுறான்னா அவனோட டீச்சிங் குவாலிட்டி என்ன? அப்போ சார் கொடூரங்க இது. பிஹெச்டி ஃபிசிக்ஸு, காலையில் கிளாஸு, மத்தியானம் ஜொமேட்டோவில் வண்டி ஓட்டுறான். அங்கே இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர் சம்பளம் 25 வருஷமாக சேர்ந்தவங்க ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு 22,000. அதையும் கொடுக்க மருந்து அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. அவன் அது வேறு விஷயம். 8ஆம் கிளாஸ் படித்த ஒரு தூய்மை பணியாளர் சேலரி தான் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் பிஹெச்டியோட சேலரி. இன்ஸ்பைட் ஆஃப் த ஃபேக்ட் தட் 50,000 நீ கொடுக்கணும்னு சொன்ன பிறகுன்னும் பொழுது இது எதை பாதிக்க தெரியுமா? அந்த மாணவனோட அந்த 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 பிஹெச்டி முடித்த அந்த ஆசிரியரோட ஃபர்தராக அவங்க ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் லைஃப் லாங். ஆமாம், அவனோட ரிசர்ச்சை பாதிக்கும். அவன் ரிசர்ச்சை பாதிக்குதுன்னா இந்தியாவோட அறிவு தேடலுக்கான கான்ட்ரிபியூஷன் நில் ஆகுது. மாணவர்களுக்கு அறிவு கடத்தப்படாது. சைக்கிள் இது. இலவசங்கள் ஒரு பெரிய சிக்கலுங்க. இலவசங்கள்னு சொல்லக்கூடாது, அதெல்லாம் வந்து மேட்டிமை தனம், விலை இல்லான்னு சொல்லுங்க, எந்த பேரிட்டு வேணால் அழைச்சிக்கோங்க. ஆனால் அதை கொஸ்டின் பண்ணுறவங்க வந்து பொருளாதாரத்தில் பற்றி தெரியாதவங்க, அவங்க வந்து முதலாளித்துவ பொருளாதாரவாதிகள், அவங்க வந்து சூடோ அப்படின்லாம் பேசுகிறது முட்டாள்தனமானது. 2 விதமான இலவசங்கள்னு தெளிவாக சொல்லியாச்சு. இந்த 1000 ரூபாய்லாம் வந்து எல்லா கவர்மெண்ட்டும் இன்றைக்கி ஒரு 7-8 கவர்மெண்ட் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. லட்கி பெஹன் ஸ்கீம்னு அந்த மகாராஷ்டிராவில் 2,500 ரூபாய் கொடுக்குறான், அவன் கர்நாடகாவில் கொடுக்குறான், மத்திய பிரதேஷில் கொடுக்குறாங்க, இன்றைக்கி வந்து தமிழ்நாடு கொடுக்குது, தெலுங்கானா ஆரம்பிக்குது. நான் சொல்கிறது எல்லாரையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நம்ம மாநிலன்றதுனால நம்ம இதை பேசுகிறோம். இல்லை, ஐ நீட் a solution to conclude this. இந்த இஷ்யூஸ் இருக்குது, இந்த பிரச்சனை அரசு கஜானா காலின்றீங்க. வாட் வில் பி த சொல்யூஷன் சார்? இப்போ அது அடுத்த கட்டத்துக்கு உங்கள் அரசியல் நகரும்போது அது தெரியும் சார். நான் அதை தான் இந்த விவாதத்தோட ஸ்கோப்பை நான் கொஞ்சம் ஹை லெவலில் உயர்த்த விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் பேசுகிறோம், நான் பேசுகிறேன், நீங்கள் பேசுகிறீங்க, நம்முடைய நண்பர்கள் பேசுகிறாங்க, யூடியூப்பில் நூற்றுக்கணக்கான நம்முடைய நண்பர்கள் பேசுகிறாங்க. விஷயத்தோடு பேசுகிறவன் 10% தான் விஷயம் ஞானம் இல்லாமல் 90% பேசிகிட்டு இருக்கான். நான் கேட்குறது, நான் சொல்கிறது ஒன்று தான் அருள். நான் உங்களுக்கும் அதை தான் வந்து அடுத்த தலைமுறை நீங்கள், நான் உங்களுக்கு அதை தான் உங்கள்கிட்டையும் உங்கள் மூலமாக நண்பர்கள்கிட்டையும் நான் சொல்லுறது, திமுக நண்பர்கள் உள்ளிட்ட எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறது அதுதான். அதாவது இந்த விவாதம் என்பது, ஏன்னா நம்ம இந்தியர்கள் வந்து அரசியலை வெறித்தனமாக பேசுவாங்கன்னு வெளிநாட்டு ஆய்வறிஞர்கள் சொல்லுவாங்க. தெருக்களில் பார்த்தா, பொதுவெளியில் பார்த்தா, குடும்ப நிகழ்ச்சிகளில் பார்த்தா, இன்றைக்கி சமூக வலைதளங்களை திறந்தா, தொலைக்காட்சிகளை திறந்தா அரசியலை வந்து நம்ம வந்து வெறி கொண்டு பேசுகிறோம். மேற்கத்திய நாடுகள் அந்த அளவுக்குலாம் யாரும் பேசுறதில்ல. அப்படி பேசும்போது நம்முடைய விவாதம் என்பது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாகவும் ரொம்ப 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 சீப்பாகவும் இருக்குது. அதாவது யார் ஜெயிப்பா, யார் தோப்பா? இப்போ தமிழ்நாட்டோட ஜீவாதார பிரச்சனை, விஜய் யாரோட சேர போகிறாரு? விஜய் தனியாக போக போகிறாரா? சீமான் என்னப்பா இவர் ஓபிஎஸ்ஸை எடப்பாடி சேர்த்துப்பாரா? டிடிவி கதை என்ன? இதே நம்ம உழலுது. திமுக வந்து கடைசி நேரத்தில் 5,000 ரூபாய் கொடுப்பானா, 3,000 ரூபாய் கொடுப்பானா பொங்கலுக்கு? இப்படி தான் நம்ம போகிறோம். நீ கவலைப்பட வேண்டியது யார் ஜெயிச்சு வந்தாலும் அடுத்து என்ன? யார் ஜெயிச்சு வந்தாலும் அடுத்து வரப்போடுது. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாக போகிறதுல 26 ஃபுல் பட்ஜெட் நமக்கு கிடையாது. பிப்ரவரியில் வந்து இடைக்கால பட்ஜெட்டு தான் போடுவாங்க, ஓட்டான் அக்கௌண்ட்டு தான். மே மாதம் நமக்கு புது கவர்மெண்ட் வந்துடும். ஜூலையில் புது பட்ஜெட் கொடூரமாக இருக்கும், எழுதி வச்சுக்கோங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் நிதி நிலைமைகள் குறித்தும். அதே சமயம் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய பல ஊழியர்கள், பல அரசு அதிகாரிகள் நிலைமைகள் குறித்தும் பேசியிருக்கிறீங்க. மாற்றங்கள் வருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி சார். நன்றி அருள். நன்றி.